மருத்துவர்கள் தினம். அதாவது இந்தியாவில் மருத்துவர்கள் தினம் ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. அந்த தெய்வத்தை நம்ம நேரில் பார்க்க முடியாதுமாங்க. ஆனால் அந்த தெய்வம் மனிதர் உருவத்தில் மருத்துவர்கள் மூலமாக தான் நம்ம உயிரை காப்பாற்றுது அப்படின்னு நம்ம ஊரில் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் மருத்துவரை கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வமாக மக்கள் பார்க்குறாங்க. அந்த மருத்துவத்துறையில் தனக்குன்னு ஒரு பெரிய தனி இடத்தை பிடித்தவர் தான் பி.சி. ராய். பீகார் மாநிலத்தில் பாட்னான்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் பிரகாஷ் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவுடைய இளைய மகனாக பிறந்தவர் தான் இந்த பிதான் சந்திரன் ராய் அப்படிங்கிறவர். அதுதான் பி.சி. ராய் என்பதனுடைய சுருக்கம். அந்த பிதான் சந்திரன் அப்படிங்கிறவருடைய பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஜூலை 1. 1882ஆம் ஆண்டு பிறந்து 1962 மரணமடைந்தவர் நம்முடைய பி.சி. ராய் அவர்கள். அவர் ஒரு மருத்துவர். பாட்னாவில் அவர் ஆரம்ப கால கல்வியை படித்தாலும் கூட அதன் பிறகு லண்டன் மாநகரத்துக்கு போய் இங்கிலாந்தில் உயர்கல்வியெல்லாம் படித்து மருத்துவராக வாழ்நாள் முழுக்க ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக மருத்துவ சேவையை செய்தவர் நம்முடைய பி.சி. ராய் அவர்கள். மகாத்மா காந்தியினுடைய உடல் நலத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவராக அவருடைய ஆரோக்கியத்தின் மீது ஆலோசகராக இருந்தவர் தான் பி.சி. ராய் அவர்கள். அவருக்கு இந்திய அரசினுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அவரும் பொதுநல நோக்கத்தோடு தான் வாழ்ந்த வீட்டையே இந்த நாட்டுக்காக அவர் அர்ப்பணித்தார். அவர் மருத்துவராக மட்டும் இல்லைங்க, 1931ஆம் ஆண்டு கல்கத்தாவினுடைய மேயராக பொறுப்பேற்கிறார். அவர் மேயராக பொறுப்பேற்றாலும் கூட தினமும் 2 மணி நேரம் மருத்துவ சேவையை ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். மேற்கு வங்காள மாநிலத்தினுடைய 2வது முதலமைச்சராக அவர் பதவியேற்கிறார். பதவியில் இருந்த ஒரு 14 ஆண்டு காலமும் தினமும் 1 மணி நேரம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சையை செய்த பழக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். ஏழைகளின் முதல்வர் என்று அவரை கொண்டாடினார்கள். அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்திய மக்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு பெரிய போராட்டத்திலலாம் ஈடுபட முடியும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்துக்கு முன்பே அதே நோக்கத்தோடு மக்களுக்கு சேவை செய்தவர். சுதந்திரத்துக்கு பிறகும் மக்களுக்கான அந்த சேவையை அவர் தொடர்ந்து கொண்டே வந்தார் அப்படிங்கிறது அவர் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் நேரம் ஒதுக்கி அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட அவருடைய நினைவை நம்ம போற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பிறந்த இறந்த தினமான அந்த ஜூலை 1 நம்ம மருத்துவர்கள் தினமாக கொண்டாடுறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மார்ச் 30ஆம் தேதியை மருத்துவர் தினமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நம்ம இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். இவர் பெயரில் பி.சி. ராய் விருது அப்படின்னு ஒரு விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதை பெறுவதற்கான வரைமுறைகளை அவரே நிர்ணயிச்சிருக்கார். என்னென்னா, ஒரு மருத்துவர் என்பவர் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக மருத்துவ சேவை செய்ய வேண்டும். 2வது, தேவையில்லாத பரிசோதனைகளை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடாது. தேவையில்லாத மருந்துகளையும் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடாது. அடுத்து மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, தன்னுடைய வைத்தியத்துக்கு சரியான தொகையை மட்டும்தான் நோயாளியிடமிருந்து பெற வேண்டும். இந்த 4 நெறிமுறைகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களில் சிறந்தவர்களை பார்த்து ஆண்டுதோறும் பி.சி. ராய் விருது என்பது வழங்கப்படுகிறது. அதுவும் அவர் பிறந்த அந்த நாளான ஜூலை 1 வழங்கப்படுது. மருத்துவர்கள் தினம் உண்மையிலேயே மகத்துவமான தினம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.